الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ உல்ஹியா பிராணியை வாங்குகிறோம். வாங்கும்போது அந்த பிராணி நல்லா இருக்குது, எந்த விதமான குறைபாடுமே இல்லை, வாங்கிட்டோம். ஆனால் வாங்கினதுக்கு பின்னால் நம்ம வீட்டில் இருக்கிறோம், வாங்கினதுக்கு பின்னால் சில குறைபாடுகள் வந்துருச்சு. இப்போ இதற்கான சட்டம் என்ன? இந்த பிராணியை உல்ஹியா கொடுக்கலாமா? சரி, இது ஷாஃபி மதபு ஹனி மதபு ரெண்டுலேயும் கொடுக்கலாம். ஆனால் ஹனபி இமாம் செல்வந்தராக இருந்தால் வேறு ஆட்டை கொடுக்கட்டுங்கிறாங்க. அதை வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாம் தந்துருக்கிறானே அப்படிங்கிறாங்க. ஆனால் ரெண்டு மதபடியும் கூடுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது இப்படி நடந்துச்சு. நாங்கள் சஹாபா கூட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஆட்டை உல்ஹியா கொடுக்க தான் வாங்கி வச்சுருந்தோம். ஒரு ஓனாய் ஆட்டுடைய பின்பகுதி பக்கம் கடிச்சு தின்று விட்டு போச்சு. பின்பக்கமாக, பின்பக்கத்தில், பேக் சைடில். இப்போ சலாஸ் அவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி பின்பக்கத்தில் கொஞ்சம் சதையை கடிச்சு தின்றுட்டு போச்சு, இதை நாங்கள் கொடுக்கலாம். ஏன் சதை பகுதி குறைஞ்சிருச்சுல. சலாஸ் சொன்னாங்க, நீங்கள் உல்ஹியா கொடுங்கன்ட்டாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டாது. ஏன் வாங்கும் பொழுது கரெக்டாக இருக்குது, இடையில தான் ஏற்பட்டது. இடையில ஏற்பட்டு இவங்க பொறுப்பாளி ஆக முடியாது. ஆனால் தாராளமாக கொடுக்கலாம். ஷாஃபி ஹனஃபி ரெண்டு மதபுலையுமே கொடுக்கலாம். ஆனால் ஹனபி இமாம் சொல்கிறாங்க, அந்த நபர் செல்வந்தராக இருந்தால் வேறு இதை கொடுக்கட்டும், அல்ல காசு கொடுத்துருக்குறான், இடையில தான் ஏற்பட்டுச்சு, இருந்தாலும் வேறாட்டும் கொடுக்க முடிஞ்சு என் நிலை இருக்குதுல்ல, கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஹனபி இமாம் சொல்கிறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.